வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஐ மீன் எனக்கு தனிப்பட்ட டிஸ்க்ளைமர். என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தொண்டையில ஆபரேஷன் எதனா காசு கொடு, தொண்டையில ஆப்ரேஷன் மெம்பர்ஷிப் போடு அப்படின்ற மாதிரி. என்னடா பருத்தி இருந்தாலும் இவர் மாதிரி இருக்கு, குழந்தை வயசு வர வச்சுட்டீங்க. ரைட்டு. ஒரு 2 நாள் முன்னாடி ஃபீவர். ஸோ நேற்று வந்து ரொம்ப முடியல, பேச முடியல. வீடியோ பேசினா வராது, அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும்ன்றக்காக பண்ணலை. பட் இன்றைக்கும் விட்டோம்னா லீவ் கண்டினியூ ஆயிரும். ஸோ பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறேன், மெம்பர்ஷிப் ஆட் ஆகுங்க. மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மெம்பர்ஷிப்ன்றது வந்து எனக்கு என்னை உத்வேகப்படுத்துறது. ஐ மீன் வியூஸ் நமக்கு அதிகமாக போகலைன்றதுனால அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது மெம்பர்ஷிப் தான். ஸோ மெம்பர்ஷிப் ஆட் ஆக பாருங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சார்லி கிரிக் அப்படின்ற ஒரு நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவோட லெப்டினன்ட் ஆரம்பத்துல ரொம்ப மிஸ்டேக். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அமெரிக்கால ட்ரம்போட லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ஆளு. போன டைம் ட்ரம்ப் ஜெயிச்சார்ல, ஸோ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டா கூட ஒரு பில்லரா நின்று முக்கியமான ஒரு காரணம். நம்ம ஊர்ல டிஎம்கே முட்டுருப்பாயில்ல, உப்பி, அப்புறம் சங்கி, அப்புறம் தம்பி அப்படிலாம் இருக்காங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு பேர் ஏன் கொடுக்கப்படுது? அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும், அவங்க சைடில் என்னதான் மைனஸ் இருந்தாலும் அதை அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே காதுக்கு தவளை மாதிரி போவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான். அதாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் இப்போ டிஎம்கே அப்படின்னா டிஎம்கேக்கு நான் மரண முட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி யூடியூப் ப்ரொட்டஸ்டா அந்த மாதிரி ஆளு, இவங்க மாதிரி ஆளு தான் இவர், இந்த சார்லி கிர்க்ன்றவர். அதுதான். ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றவர். கண்ட இடத்துலையும் கண்ட மாதிரி விஷயம் பேசுறது. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழந்தை கர்ப்பம் எப்படி வேணா ஆகலாம், ஆனால் குழந்தை பெற்றுக்கணும். இவங்க மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பாடுபடுறான் பாருங்க. அமெரிக்காவில் அந்த விளக்கையிருக்காங்க இல்லை, இவங்க மக்கள் தொகை கூடன்றக்காக சின்ன வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை கர்ப்பமா ஆனாலும், அதாவது பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இல்லை, இந்த மாதிரி ஆகி குழந்தை பெற்றாலும் அதை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு. ஆயுத கலாச்சாரம். சரி, இன்னும் நிறைய இருக்கு இவரை பத்தி பேசுறது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இந்த சார்லி கிரிக் அப்படின்றவர் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆதரவாளர். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரம்ப்போட வலது கை துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி குறைக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு வரியில் சகட்ட மணிக்கா போட்டு விட்டுருக்காப்ல, நாடு முழுக்க சகட்ட மணிக்கா போட்டு விட்டுருக்காப்ல. ஸோ உள்நாட்டு மக்கள்லேயே ஒரு சிலவங்க அவருக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு குறைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த டைம் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நம்பகற்ற தன்மையாக காட்டப்படுது. இவர் என்ன சொன்னார், கிரிக்குன்றவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆயுத கலாச்சாரத்தை ஊக்குவிச்சிருக்காரு. இப்போ வீட்டில் லைசன்ஸ் எடுத்து, அமெரிக்காலாம் எல்லார் வீட்லேயும் லைசன்ஸ் எடுத்து கண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கலாம் கிறுக்கு பயிலுங்க, எவனை எடுத்து என்ன இடத்த சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதுதான் பாதுகாப்பான கண்ட்ரியா. ஸோ எல்லாரும் அவன் இஷ்டத்துக்கு கண்ணு வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு தேங்காய் வெட்டுறதுக்கு கத்திரி இதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூலை தவிர, அது டூல் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம ஊரில் பயல் இல்லாத பொருள்னு வாங்கி ஸோ எடுத்து டூல் வெட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். சேஃப்டிக்கெலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன சேஃப்டி, நாங்கள் தான் வீடு பாதுகாப்பான அரண் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு பாதுகாப்பான பூமியில். தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அங்கதான் கொள்ள வீட்டை உடச்சு இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கு கடை உடச்சிட்டு உள்ள ஏறாங்க கருமம். சரி, ரைட்டு. இந்த மாதிரிலாம் அமெரிக்கால நடக்கக்கூடாது. அவங்களை தற்காத்துக்கிறதுக்காக கன் கல்ச்சர் இருக்கு. இது என்ன எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே சரியா இருப்பாங்களான்னு தெரியல. வீட்டுல ஆத்திரம் அடைஞ்சா இப்போ தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது வேணாம்னு சொல்ற கூட்டம் இருக்கு. அப்ப இவர் என்ன சொன்னாரு, இதை ஆதரிச்சிருக்காரு. அதே கண்ணை பத்தி பேசின ஒரு நபர் கழுத்துலேயே வாங்கி இப்போ செத்துருக்காப்புல. ஏஜ் என்னன்னா 31. நோட் பண்ணிக்கோ, 31, 13. இன்னைக்கு நான் பேசுற டேட்டு 13. நம்மால் டிவிக்காவா மாநாடு ஆரம்பிச்சிருக்காப்புல 13. சனிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு. சனிக்கிழமை மட்டும்தான் ஒருத்தன் எல்லா ஸ்கெட்சும் போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவான்ல. இந்த மாதிரி எல்லாம் கோமாளித்தனமா தெரியுதுல்ல உங்களுக்கு அது கோமாளித்தனமா தெரியும். எல்லாமே ஸ்கிரிப்டடு. ஓகே, இப்போ இந்த கிரிக்குன்றவரை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்போ இதை பற்றி யாரும் இன்னும் அலசி ஆராய்ச்சி இதாக பண்ண போகிறாங்க. அதை விட்டுருங்க. ட்ரம்ப்புக்கு ஒரு பவர் குறைஞ்ச மாதிரி, அதாவது ட்ரம்ப்போட ஸ்டெமினா குறைஞ்ச மாதிரி வரி மேட்டர்லேயே மொத்தமாக அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் நம்ம நிறைய மேட்ரு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷை பற்றி ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். பங்களாதேஷில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு.
என்னது பீகார்லையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் அடிக்கிறாங்க நம்ம ஊரில் பீகார்லாம். இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் நம்மளுடைய நேபாள், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களோட ரிபல் உருவாகுது. மக்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க ஆட்சியாளர்கள் மேலே. இது எதை நிலைநாட்டுது அப்படின்னா அகண்ட பாரதத்துக்கு நிலைநாட்டுது. அதாவது இந்தியாவுக்கு ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்கு. சீனா இது இலங்கையை விட்டுருங்க, இலங்கையை சைனாக்காரன் டேக் ஓவர் பண்ணிக்குவேன். அது நம்ம கொண்டு வரது கஷ்டம். கச்சத்தீவே எடுக்க முடியாது. கச்சத்தீவு எடுக்கிறதுக்கே 1000 பாடு பட வேண்டியது இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ். அதை எடுத்துட்டு அப்புறம் தமிழர்கள் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதில் பிரச்சனை இருந்தால் தானே அதை வச்சு அரசியலே பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ அகண்ட பாரதம் அப்படின்னா இந்தியா வந்து பெருசாக இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு, பக்கத்தில் இருக்கிற அது வேற நாட்டில் இருக்க ஸ்டேட்டு, வேற நாடையே உள்ள இழுக்கிறது. அப்படியே மான்ஸ்டர் மாதிரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு அகண்ட பாரதம் பெரிய லெவலில் ரஷ்யா இருக்குல்ல பெரிய நிலப்பரப்பு வச்சு அந்த மாதிரி இந்தியாவும் மல்டிபிள் ஆகிறதா ஸ்கிரிப்ட். அதுக்கு யூனியன் ஆஃப் இந்தியாவை காவு கொடுத்துருவாங்க, சவுத் இந்தியாவை காவு கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பலி கொடுக்குறது தப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீகாரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அடி மண்டே உடச்சிருக்காங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட் வேலை கேட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. மண்டே உடச்சு அனுப்பிடுறாங்க. வீடியோ கிளிப் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்க முடியாமல் வச்சிருக்காங்க. ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி போட முடியும்? ஃபோட்டோ கிளிக் வேணால் போடுறேன் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. நம்ம நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அடுத்த தலைமுறை அவங்க தான். ஸோ அவங்க படிக்கிறாங்க. ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பைத்திய மாதிரி பண்ணல. அவங்க பாராளுமன்றத்தெலாம் போய் தீ வச்சு கொளுத்தலை. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க. 1,00,000 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுக்கல. என்ன சொல்கிறீங்க? நல்லா படிங்க, வேலை கிடைக்கும்னு சொல்லி தானே வளர்க்குறீங்க. ஸ்கூல்லேயே அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. நல்லா படிச்சுக்கோங்க தம்பியா, அப்போ தான் வேலை கிடைக்கும்னு. நல்லா படிச்சு தான் எல்லாம் வெளியே வராங்க. படிக்காதவங்க கூட ஏதோ பண்ணி படிச்சுக்கிறேன், படித்த வேலையே இல்லாமல் தர்றேன். ஸோ இது ஒரு சுச்சுவேஷன் தப்பாக இருக்குல்ல, அன்ஸ்டேபிளாக இருக்குல்ல. அப்போ இங்கே ஏதோ தப்பாக இருக்குல்ல, அதை சொன்னால் கேட்க மாட்டேங்க, கான்ஸ்பிரசி தெரியுன்றீங்க. சரிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அது திலீப்னு ஒருத்தவர் தான் லீட் பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லீட் பண்ணுறாரு. அது இந்த படம் பார்த்துருக்கீங்களா? என்னமோ படமே, ஆயுத எழுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒருத்தர் ரிபல் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்ப்பீங்க இந்த மூமெண்ட்டில். நார்த் இந்தியாவில் நிறைய நடக்கும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் ஆல்ரெடி ஒரு கோமுட்டி தலைமையை உருவாக்கி அந்த தலைமை பின்னாடி ஓட வைப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் காலேஜில் நம்ம எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ஊரில் இருக்காது. ஆனால் நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கூட்டமாக ஃபார்ம் ஆகி மற்ற நாடுகளில் மற்ற இடத்துங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகலாம். ஏன் இந்த கிரிக்கெட் காப்பில் நமக்கு செத்து போன காலத்தில் சுட்டுவாங்க. அவரே 18 வயசில் ஒரு என்ஜிஓ மாதிரி உருவாக்கியிருக்காரு. நம்ம ஊரில் பண்ண முடியுமா? நாய்க்கு சோறு ஓட்டால் தூக்கி உள்ள விட்டுருவாங்க. ஸோ அது இந்த லட்சணத்தில் தான் இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் மட்டும் மாற்றத்தை நோக்கி நகரவே கூடாது. எவன் வேணா என்ன வேணா பண்ணலாம். கொலை பண்ணு, திருடு, போகிறவங்கள செயின் திருப்போ, உனக்கு கூட நாங்கள் மாவு கட்டு போட்டு அனுப்பி விட்ருவோம். ஆனால் மக்களுக்காக சேவை செய்யணும் வந்தேன்னா அவனை மொத்தமாக முடிச்சிருவோம். இந்த ஜபகர் அலின்னு ஒருத்தர் டயர் லாரி டயரில் வச்சு நசுக்கி விட்டாங்க. எந்த ஊரில் நடக்கும்? மழையும் மக்களையும் காப்பாற்றணும், இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாரு. எப்படி லீக் ஆச்சு? ஒருத்தனையும் கேட்கல. நாதியத்தை கூட்டம். உங்களுக்கு மறைவு தான்டா அவங்களுக்கு பாய்சனே. ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்கிறதான் சொல்ல முடியும், எல்லாத்தையுமா சொல்ல முடியாது. ஓகே, பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ அமெரிக்கா பற்றி பேசிட்டா டாலரோட மதிப்பு நம்பகத்தன்மை இருக்குல்ல. டாலரோட நம்பகத்தன்மையை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேராவாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்கா டாலர் வந்து எதுக்காக எல்லாருமே ஒரு அசட் மாதிரி வச்சுருக்காங்க, சொத்து மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா டாலரில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா அந்த பணக்காரங்களாம் இருக்காங்க இல்லை, அவங்க சொத்தெல்லாம் பாண்டாக மாற்றி அமெரிக்கா டாலர்ஸை வாங்கி ஏற்றி வச்சுக்குவாங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு கரெக்டாக நேரம் பார்த்து பதுக்கிடுவாங்க மீன்ஸ் வெளியே விட மாட்டாங்க, சந்தையில் செலவு பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும்னா அமுக்கிட்டேன்னா அது காணாமல் போயிடும். திடீர்னு அந்த டாலர் காணாமல் போனோடனே புழக்கத்தில் இருக்கிற பணம் இருக்கும்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ விலைவாசி கூட ஆரம்பிக்கும். விலைவாசி கூடு நல்லா எல்லாரும் விலைவாசிலாம் கூடி டாப்பில் போகும்போது அப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பணத்தோட மதிப்பு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபா இருக்கும்போது இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஊரை ஏற்றி ஏமாச்சி எவனா கொள்ளையடிச்சு சம்பாரிச்சுட்டு அதை காசை வச்சு பதுக்கிட்டு அந்த 5 ரூபாயா 15 ரூபாயா மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுது அவங்களுக்கு? எதையாவது பண்ணி சம்பாரிச்சிடுறாங்க. அந்த காசை பதுக்கிடுறாங்க. அதை வெளியே விடும்போது 2 மடங்காக சம்பாரிச்சிடுறாங்க. ஏன்னா இவன் வச்சிருக்கப்போ அது 5 ரூபா, வெளியே விடுறப்போ 15 ரூபா 10 ரூபா சம்பாதிக்கிறான்னா இதான் மேட்ரு. எளிமையாக சம்பாரிச்சிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. எவ்வளோ கேவலமான ஒரு முன்னெடுப்பு, எவ்வளோ கேவலமான ஒரு ஸ்ட்ரெச்சர். இந்த ஸ்ட்ரெச்சரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்ல, ஏன் பணக்காரனாவே ஆகிட்டு இருக்கான், ஏழை ஆகிட்டு இருக்கான். ஏழைக்கு உழைக்கிறதுக்கு வழி தெரியாது, அதாவது ஏமாத்த தெரியாது, கொள்ளையடிக்க தெரியாது, ஊரை வச்சு உலையில போட தெரியாது, நேர்மையாக சம்பாதிப்பான் பாவம் நடுத்தட்டு மக்கள். அவங்க தான் போட்டு சாவடிப்பாங்க. நம்ம நேர்மையும் நம்மளுடைய உண்மையும் தான் அவனோட முதலீடு. அவனுடைய கேடுகட்டத்தனமும் அவனுடைய குப்பையான மூளையும் தான் அடுத்தவனை எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா உறிஞ்சு சாப்பிடலாம்னு நினைக்கிற ஒரு புத்தி தான் அவனுங்க உட்கார வச்சிருக்கு. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணமும் அந்த செல்வமும் சரியான வழியா? தப்பு தானே? இது யாராச்சும் பேசுறாங்களா? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி இங்கே இப்போ டிமானிட்டேஷன் பண்ணாங்க. எத்தனை கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்க? இப்போ வரைக்கும் கேஸ் போய்க்கிருக்கு. இவர் இருக்கா பிள்ளைல ஆடும் கூட சொல்லுவாங்க இல்லை, பிஜேபியில் இருப்பார் அண்ணாமலை அவருக்கு வந்து வேலை பார்த்துட்டு வெளியே ரிலீஸ் பண்ணி அரசியலில் சேர்ந்தார். ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து தான் காசு கொடுத்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காப்புல. வரி மட்டுமே ஏதோ சொத்து வரி ஏதோ கட்டுவாங்க இல்லை, அதுக்கு மட்டுமே கட்டினது 45 லட்சம் கட்டியிருக்காராம். 45 லட்சம் கட்டியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு படி கம்மியாக வரும். ஆனால் மார்க்கெட் ரேட் இருக்குல்ல, அதாவது விற்கிறாங்களே வெளியே விநியோகம் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சொத்தான் அது. இந்த 100 கோடி ரூபா சொத்து எப்படி அவருக்கு வந்துச்சு? அவருக்கு ஏன் வரணும்? யார் கொடுத்தது? உங்களுக்கு புரியுதா? அண்ணாமலைன்றது தமிழ்நாட்டில் என்ன அவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனா? கிடையவே கிடையாது. ஆனால் அவர்கிட்டயே ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட பேசப்படுற பொருள் இருக்கும் அப்படின்னா, காலங்காலமாக 50 ஆண்டுகள் ஆண்ட டிஎம்கேட்டையும் ஏடிஎம்கேட்டையும் எவ்வளோ காசு இருக்குன்னு வச்சு பாருங்க. 8% வாங்கின ஓட்டு வாங்கின சீமான் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு வச்சு பாருங்க. முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்தோடனே விஜய்க்கு எதிராக செயல்படுறாரு. அப்போ முதலமைச்சர் சந்திச்சோடனே முதலமைச்சர் சொன்னோடனே கேட்டுக்கிட்டாரா? முதலமைச்சரே நீங்க வந்து வந்தேரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த நபர் வெளியே வந்தோடனே முதலமைச்சரை கை விட்டுட்டு இங்கிட்ட அடிக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? பெட்டிகள் கை மாறி இருக்குமா? காசுகள் வருதா? எப்படி இவங்க செழிப்பா சுகபோகமா வாழ்றாங்க? உங்க முன்னாடி காட்டுறது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, உங்க மீட்டிங் நடக்குது இல்லை, இந்த மீட்டிங்ல வந்து உண்டி எழுதிட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும். அதாவது போக்குவரத்து செலவு, அந்த சேருக்கு காசு கொடுக்குறது, இந்த லைட்டிங் காசு கொடுக்குறது, இது மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மீறி இவங்க எப்படி இந்த சாட்டையெல்லாம் பெரிய பெரிய ராயல் ஹோட்டல்லாம் போய் தங்குவாங்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஜிம் இருக்குமா, ஸோ அதனால தங்குவாங்க. சேட்டை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அவருக்கு அவங்களுக்கு ஒரு டைம் அதெல்லாம் அவங்க டீம்லேயே இருக்கவங்க, இப்போ அவங்களாம் அந்த குரூப்பில் தான் இருக்காங்க, அவங்களாம் குடிச்சு விட்டு இவங்களும் இவங்க பேசிக்கிறத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். சேட்டைன்றவன் ஒரு கட்சிக்குள்ளான இருக்கீங்க, ஒரு கட்சிக்குள்ள வெளியெல்லாம் 1000 பேசுறாங்க, ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபாரின் சரக்கு அடிக்கிறாங்க, கல் குடிக்கல, ஃபாரின் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஃபாரின் சரக்கு அடிச்சுட்டு அந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்து கூட இருக்கவனே குழி வச்சிருக்கான். தெரியும்ல உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கேட்டால் அது போலீஸ்காரங்க ஃபோனை பிடிங்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். போலீஸ்காரங்க ஃபோனை பிடிங்கி ரிலீஸ் பண்ணது இருக்கட்டும், அந்த வீடியோ நீ எதுக்கு எடுத்தேன்னு எவனுமே கேட்கல. ஆனால் சாட்டை திருமன் தமிழ் கட்சியில் முக்கியமான ஆளு. ஏன் அவரை வச்சிருக்கணும்? அவரோட பின்னணியை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாற்றும். அது வேணாம், ஒரு சில பர்சனலாக பேச வேணாம். பொருளாதாரம், அமெரிக்கா டாலர் விழுந்துச்சு. இப்போ அமெரிக்கா டாலர்லேருந்து எல்லா பெரிய பணக்காரனும் அந்த பாண்டா மாற்றி அமெரிக்கா டாலரை பதுக்குவாங்க இல்லை. இந்த கஷ்டமான மூட தூக்கி சமுக்கிற வேலையை யாரும் பார்க்கறது இல்லை. அமெரிக்காவோட டாலர் நம்பகத்தன்மை போயிருச்சான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டாலரோட நம்பகத்தன்மை தான் அதுக்கு மதிப்பு கொடுக்குது. இப்போ நாளைக்கே நான் ஒரு நோட்டு தயாரிக்கிறேன், சும்மா ஒரு பேப்பர் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா வந்து இதை ஒன்று எழுதி கொடுத்து என் அக்கா அம்மா எனதே கிறுக்கி மூக்க நோண்டி வச்சுட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்குறேன், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ இருந்து இந்த பேப்பருக்கு இருக்கா ஒரு மதிப்புனா அதையே பிரிண்ட் அடிச்சு விற்கலாம், நீ வாங்குவ. அதாவது அதுக்கு அதை வந்து நம்ப வைக்கணும், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், நம்ப வைக்கணும். இல்லாத ஒன்றை வெறும் காகிதத்தை பணம்னு நம்ப வச்சு நம்மளை இவ்வளோ நாள் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? புரியல. இதெல்லாம் ஃபேக்குண்டு. இந்த வேர்ல்டு மேட்ரிக்ஸ் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னு புரியுதா? இதுக்கப்புறம் டிஜிட்டல் இஆர்ஆ. இப்போனாச்சும் கையில் லிக்யூடாக கேஷ் இருக்கு, கையில் பேப்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த அடிச்சு கொடுத்துருக்காங்க, இந்த அருக்கு பாருன்னு காட்ட முடியும். கேஷாக டிஜிட்டலில் போயிடுச்சு அப்படின்னா வெறும் நம்பர்ஸ், வெறும் 0 டிஜிட்டலுக்குள்ளே இருக்கும். அது கண்ணுக்கும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. என்ன ஆகும்னு யோசிச்சுப்பார். யார் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜீரோஸை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும், இல்லை ஜீரோஸை எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். யார் அவங்களுக்கு எதிராக இருக்காங்களோ ஒட்டுமொத்த ஜீரோவை லாக் பண்ண முடியும், இல்லை ஜீரோவே இல்லாமல் 0 பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? ஐ வில் வாட்ச் யூ. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? டிஜிட்டல் லீவ். அதாவது நம்ம டிஜிட்டலாக ஆகிறதுக்கான ரீசன் என்ன? நம்ம இவ்வளோ டிஜிட்டலாகி என்ன பண்ண போகிறோம்? அவங்கள்ட்ட எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் ப்ரோ பரிணாமத்தை நம்ம பின்னோக்கி போடுவோம், காட்டுக்குள்ளே போய் வாழ சொல்கிறியா ப்ரோ? நான் உங்கள்கிட்ட தெளிவாக கேட்குறேன், நீ நாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இந்த நாகரிக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தலைவலி ஐயோசி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நல்லா நாய் மாதிரி உழைச்சிட்டு காசுலாம் சம்பாரிச்சிட்டு அந்த காசு செலவு பண்ணி எங்கே போகிற? ஊட்டி, கொடைக்கானல், ஹில் ஸ்டேஷன், ஹிமாலயா ட்ரிப். ஏன்னா லூஸ் ஆடாதீங்களா? இல்லை உண்மையிலே கேட்குறவங்களாம் மண்டையில் ஏதாவது ஒன்று இருக்காடா? தெளிவாக கேட்குறவங்களாம் மண்டையில் ஏதாவது இருக்காடா? நாகரிக உலகம்னு ஒன்று உருவாக்கிறோம். ஆனால் நாகரிக உலகம் தேவையா?
இதுல போய் நாய் மாட்டா எதுக்கு உழைக்கிறான் ஏன் உழைக்கிறான்னு தெரியாம நான் மதிப்பே இல்லை ஒரு பேப்பரை நம்பிட்டு உட்காந்துருப்பாங்களாம். அந்த பேப்பரை நம்பிக்கை அந்த பணம் நினைச்சு சம்பாரிச்சு வைப்பாங்களாம். சம்பாரிச்சு வீடு வாசல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவ்வளவு சம்பாரிச்சு கிடைக்காத நிம்மதி இயற்கையோட கிடைக்குதுன்னா அப்ப எதுடா உண்மையான சொத்து? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்று தான் கேட்டுட்டு இருக்கேன். எது உண்மையான சொத்து? இயற்கை தானே. அப்போ இயற்கையை தானே நீ பாதுகாக்கணும். நீ போய் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கை கூட உட்காரணும்னு நான் சொல்லலை. உன்னை சுற்றி இயற்கை சூழலாக வச்சுக்கிட்டேனாலே போதும் தானே. எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது, எத்தனை ஏரியா அவுட்ருலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் சும்மா கிடக்கு. சிட்டிக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு அடைக்காம ஒவ்வொன்றா பிரிச்சு அமெரிக்காலாம் எப்படி இருப்பாங்க, வெளிநாடுகள்லாம் எப்படி இருப்பாங்க. அவங்களோட ரிசோர்ஸும் வெளியே இருந்து வாங்கிட்டு தான் வரணும். அவங்ககிட்ட காரு இதெல்லாம் இருக்கும், அதுக்கான வசதிகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு தேவைன்னா இப்போ வெளியே போய் டவுனில் வாங்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறது தான் சரி, சிட்டியில் தான் எல்லாமே இருக்குது. சிட்டிக்கு போனால் தான் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கிடைக்கும். அந்த நல்ல படிப்பு கிடைச்சி எங்கே போவோம்? ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டும். ரோட்டில் போய் நான் போய் எவனோ ஒருத்தன் வீட்டில் உட்காந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணுவேன். எவனோ ஒருத்தன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான். இதுக்கு தான் உங்கள் அப்பா படிக்க வச்சாங்களா? பாவமாக இருக்குது பார்க்குறப்போ. லட்ச ரூபா கட்டி செலவழித்து படிக்க வச்சுட்டு ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறாங்க. அவங்க என்ன கனவு கண்டிருப்பாங்க? இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம பிள்ளை சூப்பராக வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிடும். சாப்பிட்றதுக்கே வெளியே இல்லாமல் தெரியுதா? புரியுதா உங்களுக்கு? உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியுதா? எல்லாமே போலி, எல்லாமே போலி. உங்களை ஏமாத்துறாங்கன்றத சொல்கிறேன். நாங்கள் உங்களுக்கு கான்ஸ்பிரசி தெரியும். எந்த இடத்துல சேர்க்கறது? இந்த இடத்துல சேர்க்கறது சொல்லுங்க. மனசே மாதிரி இருக்கு, என்னடா இப்படி இருக்காங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. பழங்குடியின் மக்கள், இப்போ வனத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்தமான் நிக்கோபார் தீவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்ல, தீவுகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தீம் பார்க் மாதிரி கொண்டு வர போறாங்க, அணுமின் நிலையம் கொண்டு வர போறாங்க, நாகரிக கட்டமைப்பு கொண்டு வர போறாங்க. அங்கே பழங்குடியினர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் நான் கேட்டுட்டு தான் பண்ண போறோம். நீ கேட்டோடனே அப்படியா சாமி, இந்த அங்கே எங்க இடத்த வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கான மரத்தை வெட்டி பண்ண போறாங்க. அவதார் படம் பார்த்தியா? நாவிகள் வாழ்ந்துட்டு இருந்த இடத்த எப்படி அழிச்சாய். படம் பார்த்து அந்த படத்தை பார்க்கும்போது இப்படி கண்ணில் சுட்டுலாம் தண்ணி விழுவும். இப்படிலாம் அநியாயம் பண்ற மனிதர்கள் எவ்வளவு கேவலமானவங்க. இப்படி பேசிட்டு வீட்டுக்கு போவ அடுத்த நாள் நியூஸ் இது வரும். அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கும் 10 லட்சம் மரங்களை வெட்டி சாச்சார்கள், அங்க இருக்கும் பழங்குடிகளை எதிர்த்தார்கள், அவர்களை எல்லாம் கொண்டு குவித்தார்கள், சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். நியூஸ் பார்ப்பேன். அப்படியா அப்படின்னு பேருவேன். ஆனா பல கோடி ரூபா ஒருத்தர் செலவு பண்ணி இதையே கொஞ்சம் அனிமேட்டியா இல்லை கொஞ்சம் ஃபேண்டஸியா கொண்டு போய் இதே படமா எடுத்து பார்த்தா அப்படியே அழுதுகிட்டு வாழைன்னு ஒரு படம் எடுப்பாங்களாம். வாழையை முழு ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லாம் நடா சொகுசா ஏசி கார்லடா சம்பாரிச்சாங்க. என்னங்கடா பேசுறீங்க? உங்களுக்கு சினிமா மோகம் இல்லாத உன்னை இருக்கதா நம்பி வாழ்றதா உனக்கு பிடிச்சிருக்கு. போலியிலையும் மாயையிலையும் ஊறி போயிட்ட. அதாவது ஃபேக் வேர்ல்டு இருக்குல்ல, அதுக்குள்ளேயே பழகி நீயுமே மேட்ரிக்ஸ்ல ஒரு அங்கமா மாறிட்ட. பொய்யான சிரிப்பு, பொய்யான வாக்குறுதி, சினிமாக்காரன்லாம் கூத்தாடியா நம்பி இந்த அன்னைக்கெல்லாம் திருச்சியில ஒரு முக்கியமான ஏரியா, அந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப இடைச்சலான ஏரியா. அங்க போய் ஒரு மீட்டிங் போடுறான், அதனால ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அதாவது டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு. என்ன அறிவு இருந்தால் அதை பண்ணுவானு? அவன் அறிவு இல்லாமல் பண்ணல, எல்லாமே அறிவோட தான் பண்றேன். உங்களுக்கு புரியாது. அறிவு இருக்கவங்கலாம் சேர்ந்து, அதாவது கொஞ்சம் சிந்திக்கிறவங்கலாம் சேர்ந்து சிந்திக்காத மக்களை ஏறி மிதிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களை அடிமையாக வச்சா ஆளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு ஆசை இல்லை. உங்களுக்கு அறிவு கொடுத்தா சிந்திச்சிருவீங்க. அவங்களால அந்த ஆளுமையும் அந்த சுகபோக வாழ்க்கையை வாழ முடியாதுன்றதுக்காக நீங்க எல்லாம் அடிமையாக தான் இருக்கணும். நீங்க எல்லாம் முட்டா பயலா இருக்கனால தானே உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் விஜய் ஃபேன் ஆக்கி விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணீங்க. இப்படி பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இருந்தாலும் வந்துருப்பாப்லையா? 1000 கோடி ரூபா வசூலை விட்டுட்டு வந்திருக்காராம். அதுக்கான பையனை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் ஓம் பையன் அங்கே போய் 1000 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் விட்டான்ல, அவன் பையன் என்ன பண்ணுவான்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டான். எப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு வெளியே வரட்டி விட்றான் பஞ்சலி முட்டி போட்டு வந்துட்டு இருக்கான். இந்த தற்கூரிய போய் விஜய்க்கு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது எந்த நாட்டில் எங்கேயாவது நடக்க மாட்டாமா? கொஞ்ச நாள் கூறுவார் இருக்க மண்டையில கொஞ்ச நாள் மூளை இருக்கவன் யோசிப்பானடா. வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒருத்தெல்லாம் ஒரு டைம் பேசினேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கும்போது பேனர் வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். அவங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு வச்சிருந்த காசம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப வைரல் ஆச்சு. அம்மாவுக்கு இருக்க மருத்துவ செலவுக்கு பார்க்காம விஜய்க்கு பேனர் வைக்கிற அந்த பேனர்னால ஒரு ஹேரும் கிடையாது. அம்மாவுக்கு உடம்பு, அம்மாவுக்கு ஹெல்த், இதை பார்க்கறத விட்டுவிட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் இந்த பதாரி பையன் இவன் சம்பாரிச்சு கொடுத்துருக்க மாட்டான். அவங்க சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் இவன் பேனர் வைக்கிறானா? இதனால வளர்ந்துருக்க ஒரு தலைவன் அவன் உங்களெல்லாம் காப்பாற்ற போறானா? இதனால வளர்ந்த ஒரு தலைவர் உங்களை காப்பாற்ற போறாரா? என் கேள்வி அதை. இதை கேட்டா விஜய்க்கு எதிராக விஜயை மட்டும் ஏன் ப்ரோ எதிர்க்கிறீங்க? ஏன்னா விஜயை மட்டும் எதிர்க்கல, டோட்டல் சிஸ்டத்தை எதிர்த்துட்டு இருக்கீங்க. காமன் சென்ஸோட பேசு. ஒரு வீடியோல விஜயை பத்தி பேசிட்டேன்னா அந்த விஜயை பத்தி மட்டும் அந்த வீடியோ நினைக்காத. என்னோட ஐடியாலஜியை
ஒரு ஆள் அதை எதிர்க்கிறது ஒரு மேட்ரா? அது கிடையவே கிடையாது. உனக்கு என்ன நடக்குது, உன்னை சுற்றி என்ன நடக்குது, நீ ஏமாந்துட்டு இருக்க, நீ ஏமாற்றப்பட்டு இருக்க, அதை சொல்லிட்டு இருக்கேன். இது தப்பா? புரிஞ்சுக்க முடியல, பக்குவம் இல்லைடா உங்களுக்கு. பாவம், என்னத்த சொல்ல. இங்கிட்டு இஸ்ரேல் அதிபர் யார் என்ன சொல்றாப்புல, பாலஸ்தீன் ஒரு இடமே இருக்காதுன்னா என்ன குண்டு போட்டு அழிக்க போறியா? கிடையாது. இஸ்ரேலுக்குள்ள சேர்த்துருவாயிரம். அகண்ட பாரதம், பங்களாதேஷ், நேபாள் சேர்த்துரும்ல, அதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதா? மனிதர்களுக்குள்ள பிரிவினை இருந்தாலே சிக்கல் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா யாரோட தப்பு சொல்லுங்க? யாரோட தப்பு? இப்போ இந்தியாவில் புதுவிதமான இராணுவ பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த இராணுவ ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் முன்னெச்சரிக்கையா. இப்போ இராணுவ அதிகாரிகள்லாம் புது புது பயிற்சி எடுத்து என்ன முன்னெச்சரிக்கையா, எதுக்கு ரெடி ஆகிறாங்க? எல்லாம் அமைதியாக தானே இருக்கு, எதுக்கு ரெடி ஆகிறாங்க? வேர்ல்டு வாருக்கு தானே. ஆனால் இதை நாங்கள் சொன்னோம் அப்படிலாம் நடக்காது, அது எப்படி நடக்கும், அப்படிலாம் நடக்காது. இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை வேர்ல்டு வார்னு, அது கிடையாது. இப்போ எல்லாம் அமைதியாயிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? வேர்ல்டு வாரை பற்றி நியூஸ் மோஸ்ட்லி வரமாட்டுது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் தான் வேர்ல்டு வாரை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். ஏன்னா அமெரிக்கா டாலரோட நம்பகத்தன்மை குறையுது, ட்ரம்ப் உலக நாடுகளுக்குலாம் வரி போட்டுட்டு இருக்காப்புல. ஸோ இந்த டைமிங்கில் தான் நீங்கள் வேர்ல்டு வாரை பற்றி பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேர்ல்டு வார் நியூஸ் மட்டும்தான். மதன் கௌரியே 30 தடவை வேர்ல்டு வார் நடத்தி முடிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனால் இப்போ நடக்கிற சூழல் நீங்களே கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். பொருளாதாரம் மொத்தமாக விழுந்துச்சுன்னா உள்நாட்டு கிளர்ச்சி மூலயமா இராணுவ குவிப்பு மூலம் உள்நாட்டுக்குள்ளே கலவரம், பிரச்சனை உருவாகும், நாடுகளுக்கு பிளவுபடும். இது பிளவுபடுறத அண்டை நாட்டுக்காரன் இதை பயன்படுத்துறதுக்காக உள்ள போடுவான். வேர்ல்டு வார் நடக்குமா? நடக்காது. இப்போதானே பேசணும், ஆனால் இப்போ யாரும் பேசலையா? இப்போ உங்களுக்கு தெரியுதா? என்னைக்கு எப்போ எது தெரியணும். முன்னாடி வேர்ல்டு வாரை பற்றி பேசினாங்க, அப்போ நடக்கவே இல்லை. அப்போ நீங்கள் பழகிட்டீங்க. இவங்க ஒரு வேலை இல்லை, சும்மா வேர்ல்டு வார்னு சொல்லுவாங்க. ஆனால் இனிமேதான் வேர்ல்டு வார்க்கான விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ பேசவே மாட்டாங்க. பொருளாதார பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதை மட்டும் தான் பேசுவாங்க, எனக்கு தவிர வேர்ல்டு வாரை பற்றி பேசவே மாட்டாங்க. இப்போ நீ அலர்ட் ஆனாலும், இப்போ அவங்க வேர்ல்டு வாரை பற்றி பேசினாலுமே உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா கடந்த 2 வருஷமா வேர்ல்டு வாரை மட்டும்தான் பேசினாங்க. ஒரே நியூஸ் ஒரு ரிப்பீட்டாக கேட்டால் உங்களுக்கு சலிச்சு போயிடும்ல. அந்த மாதிரி விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் போட்டு இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. சேனலில் மெம்பர்ஷிப் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, மெம்பர்ஷிப் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்யூ, சூப்பர் சாட்லாம் பண்ணேன். எஸ்ன்ற சிம்பிளாக தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா, அதையும் கொடுத்து விடுங்க.